கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல நம்ம கொடுக்கப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 30வது வசனம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் இன்னைக்கு நம்மளையும் என்ன செய்திருக்காரு? நீதிமான்களா அவரு ஆக்கியிருக்காரு. ஆனா அதுல நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். அங்க வசனம் என்ன சொல்றதுன்னா, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. யான் நீதிமான் அசைக்கப்படாம இருப்பான்? நீதிமான் எப்படி அதுல உறுதியா இருப்பான் அப்படின்னு பார்த்தா, நீதிமொழிகள் 28:1 நம்ம பாக்குறோம். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். சிங்கம் ஒண்ணுக்கும் பின்னடையாததான ஒரு மிருகம். அது காட்டுல உள்ள எல்லா மிருகங்களுக்கும் அது ராஜாவா காணப்படுகிறது. அந்த காட்டுல உள்ள மிருகங்களை ஆளக்கூடிய ஒரு சக்தியை கொண்டதுதான் சிங்கம். அப்படிப்பட்டதான தைரியம் உள்ளவர்கள் தான் யாரு? நீதிமான். தைரியமா இருக்கிறவங்க தான் நீதிமான்களா காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சிங்கத்தை போல ஒரு தைரியம், சிங்கத்தை போல ஒரு தைரியம் உள்ளவர்கள் தான் நீதிமான்கள். நம்ம இன்னைக்கு பாக்குறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அப்படிப்பட்டதான ஒரு தைரியம் நமக்கு இருக்கா? தாவீத பார்க்கும்போது கோலியாத்துக்கு விரோதமா அவன் போகும்போது, அவனை வீழ்த்தும்படியாக அவன் போகும்போது அவனுக்குள்ளால ஒரு தைரியம் இருந்தது. ஏன்னா அவன் ஆடுகளை மேய்க்கும் போது அந்த சிங்கத்தையும் கரடியும் அவன் என்ன செய்தான்? கொன்னு போட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப அந்த ஒரு காரியம், சிங்கம் அவனை ஒன்னும் சேதப்படுத்தாதபடி அவன் என்ன செய்யறான்? அத ஒரு ஆட்டை எதையாவது ஒண்ணு கிழிக்கிறது மாதிரி கிழிச்சு போட்டான் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி உள்ள ஒரு சூழ்நிலையில அவன் சொல்றான், நான் சிங்கத்தையும் கரடியும் கொண்டேன், அதனால இந்த பெலிஸ்தனும் அதை போலதான் இருப்பான், அதனால கர்த்தர் என் கையில அவனை ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தோட அவன் கடந்து போயிறத நம்ம பாக்குறோம். அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுன்னா, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். நீதிமொழிகள் 9:19-12 ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானம். ராஜாவின் கோபம், அதாவது நம்முடைய தேவன் யூத கோத்திரத்து சிங்கமாக காணப்படுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வெளிப்படுத்தல் 5:5 நம்ம பார்க்கலாம். யூதா கோத்திரத்து சிங்கமாக காணப்படுகிறார். அப்ப அந்த சிங்கம், அதாவது ராஜா, அவர் நம்ம எல்லாருக்கும் ராஜா. இங்க சொல்லப்பட்டிருக்கு ராஜாவின் கோபம். ஒரு பிள்ளை ஒரு வீட்டுல ஒரு தவறு பண்ணிட்டுனா அத உடனே என்ன பண்றாங்க? தண்டிக்கிறாங்க. கோபம் வருது, நீ ஏன் இப்படி பண்ணுனா அப்படின்னு சொல்லி அத தண்டிக்கிறாங்க. அந்த தண்டிப்போட இது என்னது? ராஜாவின் கோபம். ராஜா அவரு நம்ம வழி தப்பி போகும்போது அவர் என்ன செய்யறாரு? நம்மளை தண்டிக்கிறவரா காணப்படுகிறார். ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானமா இருக்கு பாக்குறோம். அடுத்தால 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பாக்குறோம், ராஜாவின் உருக்குதல் அதுவும் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை தப்பு பண்ணிட்டுன்னு சொன்னா சின்ன பிள்ளைகளை நம்ம நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்றோம், அதை உருக்கி வைக்கிறோம். ஆனா இது அதை விட மேலான ஒரு காரியம். அப்போ கர்த்தர் நம்ம உருக்கி நம்மள சரியான வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லும் போது அது எப்படிப்பட்டதா இருக்கு? சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானமா காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். ஆனா கர்த்தர் இந்த நாள்ல அவர் யூதா கோத்திரத்து சிங்கமாக நமக்காக வெளிப்பட்டார். அவர் இன்னைக்கும் ராஜாதி ராஜாவாக அந்த பிதாவின் வலது பார்சத்துல அவருடைய அந்த சிங்காசனத்துல வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசிரியராக காணப்பட்டு கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 92:12 நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். இங்க 2 காரியத்தை சொல்லியிருக்கு. ஒண்ணு பனை, ஒண்ணு கேதுரு. பனை மரத்தை நம்ம பார்த்தோம்னா அது எவ்வளவு பெரிய காத்து அடிபட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அது தன்னுடைய இடத்துல அது ஸ்ட்ராங்கா நிக்கக்கூடிய ஒரு மரம். அந்த மரம் அது தன்னுடைய அதுக்கு தண்ணி தேவையில்லை,
தண்ணி ஊற்றி வளர்க்கணும்னு நம்ம அதை இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்த வறண்ட நிலத்துல காணப்பட்டாலும் அது என்ன செய்யும், அந்த வேர்கள் அந்த தண்ணீர் எங்க இருக்கோ அங்க வர போய் அதை என்ன செய்யறது, உறிஞ்சி எடுத்து கொண்டு வந்து அந்த மரத்துக்கு வேண்டிய எல்லா சத்துக்களையும் கொண்டு வருகிறது. அப்போ இப்படிப்பட்டதான பனையை போல காணப்படுகிறவன் தான் நீதிமான். பனையை போல செழித்து வளர்கிற ஒரு காரியம். பனை மரத்தை போல நம்ம பனை மரத்துல அநேக காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். பயணி கிடைக்கிறது, அடுத்ததுல நொங்கு கிடைக்கி, ஓலை, எல்லாமே அதுல உள்ள அநேக காரியங்கள் அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. அத போல பனையை போல செழித்து வளர்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. சிங்கத்தை போல நம்ம தைரியம் உள்ளவர்களா காணப்படணும். ரெண்டாவது பாக்குறோம், பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளரணும். லீபனோனில் உள்ள கேதுர், இந்த கேதுரு மரத்தை பற்றி நம்ம பார்க்கணும்னா சங்கீதம் 104:16 நம்ம பாக்குறோம், கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். சாரம், அதாவது சாரம்னு சொல்லும் போது அதுல நிறைய காரியங்கள், அதாவது அது நல்ல ஒரு பலன் உள்ளது. அதுல எந்த ஒரு பலகீனமும் அதுல இல்லை. அந்த மரம் அப்படிப்பட்டதான ஒரு விருட்சமாக அது காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கலாம். என்னாகமம் 24வது அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது. அப்ப தண்ணீர் எங்க இருக்கோ அந்த இடத்துல கேதுரு அதை எந்த மரம்னாலும் சரி நல்லா செழித்து வளரக்கூடிய ஒண்ணுதான். அப்ப அந்த தண்ணீர் நிறைந்த இடத்துல வளருகிற ஒரு கேதுரு மரமாக ஒரு செழிப்புள்ள ஒரு அனுபவத்தை நம்ம அங்க பாக்குறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளும் இப்படிப்பட்டதான அந்த சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாக, பனை மரத்தை போல நமக்குரிய அந்த காரியங்களை கர்த்தருக்கு அடுத்த கர்த்தர் நமக்கு தருகிற அந்த நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாக, நம்ம அதற்கு பிரயாசப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவருடைய காரியங்களுக்காக நம்ம எழும்பி நிற்கிறவர்களாக காணப்படணும். அது பனை, அது ஒருபோதும் அது எந்த விதத்திலையும் அது மரம் அப்படியே தான் நிற்கும். எந்த சூழ்நிலையிலையும் அது கீழே விழக்கூடியது கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. அதே மாதிரி கேதுருவை பற்றி சொல்லியிருக்கு. கேதுரு எப்படி சாரத்தினால நிறைந்திருக்கிறதோ, அது தண்ணீர் ஓரமா நாட்டப்பட்டது, அது ஒரு பெரிய விருட்சமா மாறி அதுவும் செழிப்புள்ளதா காணப்படுகிறதா, அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம எப்படி காணப்படணும்னா செழிப்புள்ளவர்களாக, சாரத்தினால நிறைந்தவர்களாக, அந்த பரிசுத்தாவின் நிறைவை நம்ம பெற்றுக்கொண்டவர்களாக, ஜெபத்தில வேத வாசிப்புல எல்லாவற்றிலும் நம்ம எப்பொழுதும் கவனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டியது மிக மிக முக்கியமா இருக்கு. இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அசைக்கப்படாம இருக்கணும்னா, நம்ம இப்படிப்பட்டதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அபியாசிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே நேரத்துல சில நேரங்கள்ல என்ன செய்யறோம், கொஞ்சம் போல ஏதாவது ஒண்ணு வந்துட்டுனா, ஐயோ இப்படி வந்துட்டே என்ன செய்யுது, எங்க போறது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப அத நினைச்சு கலங்கி தவித்து எங்க ஓடலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பல யோசனைகளை நம்ம யோசிக்கிறோம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, கர்த்தருடைய கரத்துல எல்லாவற்றையும் நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னு சொன்னா அதுல இருந்து நம்மளை யாருமே அசைக்க முடியாது, அசைக்கவே முடியாது. யோபு சொல்றான், நான் என் உத்தமத்துல நிப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி எத்தனையோ பக்தர்கள் வேதத்துல அவங்க தங்களுடைய நீதிமானா இருந்து அவங்க உத்தமத்துல உறுதியா இருந்ததை நம்ம பாக்குறோம். அப்படிப்பட்டதான ஒரு காரியம் நமக்கு தேவை. இப்ப இன்னைக்கு நம்ம பாக்குறோம், ஏன்னா அவர் நம்முடைய வழிகளை அறிந்திருக்கிறவரா இருக்கிறார். யோபு 17:9 நம்ம பாக்குறோம், நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். நம்முடைய வழிகள் எப்படி இருக்கு, அப்போ கர்த்தருடைய கரத்தை நம்ம பிடிச்சிட்டு நடக்கிறதோட அவர் நம்முடைய கரத்தை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா நம்மளால அவரை விட்டு நம்ம வர முடியாது.
அப்படிப்பட்டதான ஒரு உறுதியான ஒரு காரியம் நமக்கு வேணும். அங்க என்ன எழுதி இருக்குன்னா, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். அவனுடைய வழி உறுதியானதா இருக்கும். அவன் எல்லாவற்றிலும் அந்த கர்த்தரோடு நடக்கக்கூடிய ஒரு வழியை தெரிந்து கொள்கிறவனா காணப்படுவான் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கணும். சங்கீதம் 1:6, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய வழிகளை எல்லாம் அறிந்திருக்கிறவரா காணப்படுகிறார். நம்ம எந்த வழியில போறோம், எப்படி போறோம், நம்ம என்ன செய்யறோம், காலையில எழும்புறோம், என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யறோம், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறாரு. இன்னும் அடுத்தால நம்ம பாக்குறோம் ஓசியா 14:9, கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். நீதிமான்கள் என்ன செய்யறாங்க, அதுல நடக்கக்கூடியவர்களா காணணும். செம்மையான வழியை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறவரா காணப்படுகிறார். இன்னைக்கு அநேக வழிகளை நம்ம தெரிந்து கொள்கிறோம். எந்த பாதையில போகன்னு தெரியல, எப்படி போனோம்னு தெரியல, அப்படி கடந்து குழம்பி கொண்டு இருக்கிறோம். ஆனா ஒண்ணு, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு, அதை நடத்தி தருகிற தேவனா இருக்கிறார். அவருடைய கரத்தை நம்ம உறுதியாய் பிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். சிங்கத்தை போல தைரியமா, பனை மரத்தை போல செழிப்புள்ளதா, லீபனோனை போல வளர்ந்து அந்த விருட்சமாக மாறி அப்படிப்பட்டதான ஒரு செழிப்புள்ள மரமாக நம்ம என்ன செய்ய வேண்டியது, அதுக்கு அழிவே கிடையாது அந்த கேதுரு மரத்துக்கு. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அவருடைய கரங்களை பிடித்து அவருடைய வழியில நம்ம நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னும் அடுத்தால நம்ம பார்க்கும்போது இந்த ரோமர் 1:17, கலாத்தியர் 3:11, எபிரேயர் 10:38 எல்லாம் நம்ம பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் அடுத்தபடியா நமக்கு விசுவாசம் தேவை. விசுவாசம் இருந்தாதான் அவருக்குள்ளால நம்ம முழுசுமா நடந்து கொண்டு இருக்க முடியும். நடக்கக்கூடிய கிருபை ஆண்டவர் தருவாரு. நம்ம அங்கேயும் இங்கேயுமா நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அவதான் அங்கதானே போட்டு, அதனால என்ன நடக்கு பார்ப்போம், கடைசியில என்கிட்ட தானே வருவான்னு அவர் அமைதலா இருந்துருவாரு. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, அவரிடத்துல அவர் கூட நடக்கக்கூடிய ஒரு கிருபைய நம்ம கேட்க வேண்டியது அவசியம். எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கு. 3:28, ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான். விசுவாசத்தினாலதான் நீதிமானாக ஆக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி ரோமர்ல நம்ம பாக்குறோம். ரோமர் 3:30 கூட பாக்குறோம், விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. அப்ப நீதிமானாக மாற்றுகிறவர் தேவன் ஒருவர் தான். அவர் ஒருவராலதான் நம்மளை நீதிமானாக மாற்ற முடியும். நம்ம இருதயத்துல விருத்த சேதனம் உள்ளவர்கள் இருதய சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்டதான அதாவது விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் அவர் என்ன செய்யறாரு, நீதிமான்களாக மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ரோமர் 8:30, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப நம்மளையெல்லாம் அவர் முன்குறித்திருக்கிறார். நம்மளை முன்குறித்து வைத்திருந்தனால்தான் தாயின் வயிற்றில் உன்னை உருவாக்கும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன், உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்ன தேவன், அவர் நம்மளை முன்குறித்திருக்கிறவர். நம்ம என்ன செய்திருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். அவர் அழைத்த தேவனா இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களுமா ஆக்கியிருக்கிறார், நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். அடுத்தால எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப நம்மளை அழைத்திருக்கிறார், அதே நேரத்துல நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், நம்மளை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப நம்ம அவரோடு கூட நடக்கும்போது, அவருடைய வழியை நம்ம உறுதியாய் பிடிக்கும் போது கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு, நம்மளை அழைத்தவர் அவர் நம்மளை என்ன செய்யறாரு,
நீதிமான்களாக மாற்றுகிறார், மகிமைப்படுத்துகிறார். அவருடைய சமூகத்துல நம்ம மகிமை உள்ளவர்களாக நிற்கும்படியாக கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவரா காணப்படுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கேட்ட இந்த வார்த்தைகளின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நம்ம இன்னும் ஒரு முறையா நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தவர்களாக நம்ம என்ன செய்வோம், இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில அபியாசித்து எப்படி சொல்லியிருக்கோம், நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லைன்ன மாதிரி எந்த ஒரு புயல் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அந்த எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யணும், அவரை மாத்திரம் பற்றி பிடித்துக் கொள்கிறவர்களா காணப்பட்டு அவருக்குள்ளால நம்ம வளரும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.